அது ஒரு உற்சாகங்க பேச்சு மேல வந்துருச்சு. ஒன்னே ஒண்ணு அந்த 9 குட்டி பாலைய சேர்த்து அந்த ஒரு குட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சும்மா கோழி 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 நடக்குதா? அனுமார் அனுமார் சொல்றது. யாரு? அனுமார் அனுமார். அனுமார் இல்லப்பா, மறுமார் இருக்கு. சரி உருவாய் உருவாய். யார் வாய்? ஓஹோய் ஓஹோய். டேய் இது நிக்கடா அப்படி கொட்டினே. இருப்பு இரு பல்ல உள்ளதா. அதல இதல இதல சதல மகதல 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 மகதல. நான் யாரும் ஓடுறீங்க. நீனே அதல 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 வெதல மகதல மகதல. ஏய் அவனை புடிச்சு வச்சு இருந்துச்சு 4 கிலோ எலும்பு. அப்படியே நச்சிடு ஞாபகம் வச்சுக்கோ. ஐயா வாடா வாடா சொல்லு. நெஞ்ச புடிக்காது. ஏன்? ஏன்? நெஞ்ச புடிக்காதங்க.
தள்ளி புடி சொல்றேன். தள்ளி புடின்னு டேய் சொல்றேன். யாராவே? அதல விதல 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 பாரு விட்டு கீழே ஏறுடா சத்திய மகே உனர் உஷம் உஷம் தள்ளி மேலே ஏறுடா கீழே கீழே பாரு விட்டு தலைச்சிருந்த உலகமா கோட்டை மிகண்டாமரி கோட்டை என்னடா ஒரு என்ன ஏழைகள் என்ன கோயிலாண்டியா சொல்லிங்கிறாரு அர்ச்சனர் கோயிலா இது ஆ ஆ ஆ நீங்கிற நான் சிரிச்சா நீயா சிரிக்கிற யாரு செத்தாலும் சிரிப்பீங்க நான் சிரிச்சா சிரிப்பேன் நான் நடந்தா நான் நடப்பேன் நான் ஓடுனா ஓடுவேன் நான் ஆடினா ஆடுவேன் நான் பாடினா பாடுவேன் நான் குதிச்சா குதிச்சுவேன் நான் ஓடணுமா ஓடனா ஓடுவேன் நான் செத்துட்டுமா சத்தியமா நான் ஜெபம் மாட்டேன் ஏன் ஒரே ஒரு ஆள் மற்றவங்களை அவங்கள கேட்டா தெரியும் நினைக்கிறேன் ஏய் பலால் கொடுப்பாங்க கும்பி கூடல வாட்டுவாங்க நாம வச்சுக்கோ அப்படியா சரி விடுங்க டேய் அப்படி இருக்குமா எனக்கு நீங்க இணை யாராவது இருக்கிறார்களா யாருமே கிடையாது யாரும் கிடையாது கோட்டையிலே 2 சிங்கங்களை போன்று நானும் என் தம்பியும் எரிகண்டா சூழல் எமகண்டா சூழலுக்கு பயன்பட்டு என்பவர் புரியவில்லாமல் தீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு பகை என்பது தெரியாது. ஏன் இதற்காக பகை கிடையாது. 33 ஜாமர்கள் 44 ரிஷிகள் மக்களுக்கு வாழ்வில் நாங்கள் மோதுவது கிடையாது. ஏன் காரணம் உண்டு. என் தாயாதி தலைவர்கள் வரம் பெற்றார்கள். வரம் பெற்றார்கள் தவிர பெற்ற வரத்தை வைத்து வாழ தெரியாமல் தேவர்களை எதிர்த்து மாண்டு மனித போனார்கள். ஆனால் அது போன்று நாங்கள் வாழக்கூடாதற்காக தேவர்களை பகைக்காமலே பலம் இருக்கிறது, உடல் உரம் இருக்கிறது. அப்படி இருந்தோம் தேவரை பகைத்தால் எங்கள் கழிவதற்காக இதுவரை தேவரை பகைக்காமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் நான் வந்து வெகு நேரமாக சந்திக்க வேண்டியது தம்பியை புறப்பட்டியமான Oh.
பபுன் ஏய் சத்தமா பேசுறேன். எதுக்கு இந்த பப்புனு வேஷம்? சத்தமா பேசுறேன். மைக்கில் பேசுறா என்ன சத்தமா பேசுறேன். இப்ப நான் சின்ன மிஷினே கம்பெனில இவன் கலரி ஒருத்தா ஏங்க வேற எதுவும் கிடையாது. ஐயா நான் எப்படி மைக்கா வச்சுக்கிறேன் நானே. இவன் சொல்லி கலரி எப்படி விடுறான் பாரு. தூக்கம் வருதுங்க, டீ எத்தனை வர சொல்லுங்கன்னு சொல்றேன். நான் சை எப்படி காட்டுறேன். இப்ப எங்கேயும் கிடையாது, காலைல கடை தந்தாதான் காலைல கிடைக்கும். நான் டீ கேட்கறேன், அவன் சாராயத்தை சொல்லிக்கிறான். வந்ததுல இருந்தே எனக்கு டவுட்டாவே இருக்குது. இல்ல இங்க விட்டுட்டு உத்தரமாருக்கு வரான். ஏன் இங்க வந்தனா அங்க கடைக்கு போறவங்க தூரங்க வண்டியில போய் வந்துடலாம். வண்டியில போய் வந்துடலாமா? என்ன பண்ணி நீ பேர் பண்ணடா. பேர் பண்ண நாடு சொல்றா தானே தெரியும். சொன்னதா தெரியுமா? இது ஒரு அர்த்தம். சாமி சொல்லிடுறேன் ஐயா தயவுசெய்து. சரி சொல்லுங்க. இந்த ஏரியாவில் நாவல்ஸ் ஒத்துக்காது. சரி புராண தூர வேசக்காரன் வந்து 1 மணி நேரம் பேசினா கூட ரிசீவ் ஆகும். சரி வழியில தட்டுவாங்க. 15 வருஷமா இருந்த ஊரு நான். அவ்வளவு அருமையா பார்ப்பாங்க. யார் நான் சொன்னது? அது கீ குடியாதோ கொஞ்சம் நிமிர்னா அருமையா ரசிப்பாங்க. சொன்னால மேலே ஏத்து. இந்த புராண ஆடுற பொருள் இதே. சத்தமா பேசு. சைலன்ஸ் நாடுறது பேசினா அருமையா ரசிப்பாங்க. அது போல ஊரு ஏன்னா அருமையா வழி குச்சி அனுப்புவாங்க. உன்ன அது போல தத்துவமா பேசி நாடகத்தை சிறப்போடு நட்டு கொடுப்பாங்க. விடாத சப்போர்ட் அவங்க எவ்வளவு வாங்கிக்கிற? கம்பல் எவ்வளவு வாங்கிக்கிற? 6000. நேத்து காலில் வாங்கத்துல அந்த 6000 நீ வாங்கத்துல கால் வச்சு கூட இல்லையாடா டே. 7,75,000 மீதி சில்லற யார் தரத்து? நீ உன் பௌசியா மாமன் இன்னைக்கு உன் மண்டை வாழ்த்த போற, நீ தண்டை வாழ்த்துல ஏத்தாண்டா டேய். எங்க அம்மா என்ன கூப்பிடுவாங்க. என்ன ஏய் இரு சத்தமா பேசு. என்ன எங்க அம்மா என்ன கூப்பிடுவாங்க. பேசுறா? இன்னைக்கு வராது அவனுக்கு சத்தமா. மைக்கு வச்சுக்கணும். பேசுறா சத்தமா. சத்தம் முடியல. கத்து. சத்தமா பேசுறா. எங்க அம்மா என்ன கூப்பிடுவாங்க. வக்காலாவோ இப்ப எப்படி வந்து சத்தம்? நல்லா கம்பி கட்டுறதெல்லாம் சொல்லிங்கிறான் பாருங்க வந்து. எங்க அம்மா என்ன கூப்பிடுவாங்க. டேய் டூரா என்னால எதுக்கு முடியல. அதுனடா டூரானா? டூரானா உன் பேரு சேகரன் தான் நான் கேள்விப்பட்டேன். டூரானா? டூரானுக்கு இப்ப நீ விளக்கம் சொல்லியே ஆகணும். டூரானா என்ன? இருப்பேன். ஏய் டூரானுக்கு விளக்க சொல்லு. மேல்ட் போடு. ஏய் டூரான்றதுக்கு விளக்கம் என்ன? டூரானுக்கு விளக்கம். டூரானா எங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஏம்பா என்ன ஏம்பா நோண்டி கடிக்கிறீங்க. நோண்டி கெடுக்கிறோமா? கிருஷ்ணா ஊத்தி கொளுத்தி போடுற. டேய் எங்க சருகு இல்ல அது? சருகு நான் எடுத்து போற உள்ள பாத்தியா சப்போர்ட் பண்ணாரு. அவர்கிட்ட சொல்லாத. என்ன பாட்டில் உள்ள தராங்களே காலி வேஸ்துங்க. ஆளு டூரானி எதுக்கு விளக்கம் வந்ததுன்னு கேக்குறேன். எங்க அம்மா அடுப்பு நோவு பட்டாங்க. அடுப்பு நோவா சிலிண்டர் நோவா? ஏய் இடுப்பு நோவு. இடுப்பு அடி பட்டாங்க. வீட்டுல பிறந்துட்டாக்கா பொம்பளைங்க பார்க்க போறாங்கன்னு டூரிஸ்ட் பஸ் வந்தது. இந்த பைபாஸ்ல அதுல ஏத்திட்டாங்க. அதுல மொத்தம் ஆம்பளைங்க தான். ஊர்ல பிறந்துட்டு அதிசயமான புள்ள அழகான புள்ள பொம்பளைங்க பார்த்து கண்ணு வச்சிருவாங்கன்னு பஸ்ல வெறும் 40 பேர் ஆம்பளைங்க மட்டும் தான் இருந்தாங்க. அது 40 பேர். சரி பஸ்லயே பிறந்துட்ட அந்த பேர் எப்படி வச்சாங்க? அந்த டூரிஸ்ட் பஸ்ல பிறந்ததுனால டூரானி வச்சாங்க. சரியான பேர் ராணா உனக்கு. டூரிஸ்ட் வேன்ல போறதுனால டூரானு வச்சாங்க. வேற எதுவும் கிடையாது விளக்கம். உங்க அப்பா அம்மா சித்தப்பா சித்தி அணக்குறாங்களப்பா இப்போதைக்கு பேத்தி பேரம் தெரியும். அப்பா சித்தப்பா சரி சரி ஆகட்டும். ஐயா ஊரு பட்ட சோத்தை தோன்றான் கறியை கோந்துறான். பபுள் வாசன் வந்து கேக்குறான். நான் யாரு, நான் என்ன நாடு, என் பேரு என்ன, என் ஊரு என்ன, ஏன் மேல வேற நான் பவுடர் போட்டுக்கணும். உன் அக்கால இவனுக்கு பபுள் வாசக்காரன் சொல்லி கொடுப்பா. அதுக்கப்புறம் சொல்லான்னு பாக்குறானா
எப்படியா பையா நீ மேல வரி நீ தாங்க என்ன சார் என்ன சௌரியமா கேக்குறான் பாருப்பா அது கூட நாயா தான் சரியான சப்போர்ட் பண்ணீங்க. அவரை பத்தி நீ சொல்லு உங்க ஊர் ஆளுங்களுக்கு. அவரு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளு. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்ன திருப்பி திருப்பி அடிப்பான்னு சொல்லு. நான் பொறுப்பு கிடையாது. அவங்க ஏனுக்கு வா என் வாயை கலரி பாக்குறியா? நான் அமைதியா இருக்கிறேன். என்னன்னு யாரு நீயா? பையாண்ட போய் தண்ணி பூச்சாடுவாங்க. சில்வர் சொம்பை எடுத்து போய் அந்த பையாண்ட தண்ணி பூச்சிக்கின்னு சில்வர் சொம்பை வச்சுட்டு பித்தளை அண்டாவை வீட்டுக்கு எடுத்து நீ ஏண்டா சொம்புக்கும் அண்டாவும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு? அது நீ ரெண்டாம் காட்டான். சில்வர் சொம்பு எடுத்து போய் கோயாண்டு வச்சுட்டு பெரிய பித்தல் தவளை எடுத்துன்னு வந்துருவேன். அதோட சொம்பு இந்த கம்பெனில இருந்து என்ன வாரி முறியா? உன் பெருமை நீ சொல்றேன். நல்லா கேட்பாங்கடா சொன்னாக்கா பொறுமையா சொல்றேன். ஏய் ஏய் 130 ராத்திரி நாம சாய்ட்டோம். இந்த ஊர்ல புராணம் கட்டுக்கிறாங்க. பொறுமையா நீ என்ன கேட்டாலும் அவர் விளக்கம் சொல்லுவார். இன்னைக்கு ஃபுல்லா ஆகட்டும். எலிகரியில பூனைகரிய எரிகண்டன் அவரு வேற அடிக்கதடியா கீழே வேற குஞ்சிக்கிறாரு வேற அண்ணன். தம்பி யமகண்டாசூரன். யமகண்டாசூரன் இருவரும் அண்ணன் தம்பி ஒரு குகையில் இரு சிங்கங்களாக ஒரே குகையில 2 சிங்கம் போல வாழ்ந்து வரீங்க. இந்த 14 உலகத்திலும் எங்களுக்கு நிகர், எங்களுக்கு ஈடு, எங்களுக்கு இணை யாருமே கிடையாது. உங்களுக்கு 2 பேரும் எதிரி. நான் ஒருத்தன். எனக்கு தெரியுமே. கொல்லுமா வியாதி எங்க இருக்கிற 15 பேருக்குமே நீ ஒரு ஆள் தான் எதிரியே. நீ மாத்திர உன்னை வாயில போட்டு ஐயா சொல்லுங்க ஐயா. அப்படி இருந்தாலும் இந்த 33 தேவர்கள் 44 ரிஷிகள் என்னரே சுப்புரனே சித்தர் வித்யாதரே கருந்தவர் என்ன அச்சாந்திர கோயில சொல்லிக்கிறாங்க ஊ கட்டிக்கிறான். அவர் சொல்றதுக்கு ஒரு உற்சாகமா ஒரு பதில சொல்றான்னா உனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான் அவனை அப்படிதான் பேசுறான். நீ வந்த எல்ல கல் ஓட்டுற. அச்சாந்திர கோயில ஊ ஓட்டுறாங்க 2 பேரும். இதா கேட்டாங்க. மறுபடியும் வர்றா சத்தமா பேசுறான். இனி அவன் எங்க போய் வந்தான்னு தெரியலையா? ஒண்ணும் வாயில வரலையா? இன்னைக்கு என் மவனு எதுன்னா வாயில ஊத்துனே இங்கே சமாதி கட்டிடும் உனக்கு. ஆனா அது வேற ஊரு 250. வேலை கூட கிடையாது. சொந்த ஊரு இங்கே அப்படி இருந்தாலும் யாருமே கிடையாது. எப்ப மட்டும் செய்ய எப்படி சாத்துப்படி எனக்கு
தம்பி அண்ணா எப்படி இருக்கிற தொண்டை கட்டிங்கண்ணா தொண்டை கட்டிக்குதா ஒரு ஊரா தண்ணி குடிக்கிறது சூட்டை கலப்பாங்க தண்ணி குடிச்சா சூட்டை கிளம்புமா எங்க வெட்டிக்கிறேன் சூட்டு கிளம்பும் ஊர் ஊரா தண்ணி குடிக்கனால சூட்டு கலப்புதா சூட்டை கலப்பிங்க நீ குடிக்கிற தண்ணி வேற தண்ணி குடிச்சுங்கிற பொழுது சின்ன நீ தாண்டா நீ எனக்கு ஏமா தம்பி அண்ணா கூட வாடுற இடத்துல போய் வந்தேன் ஆ டேய் ஓ உன்னை பார்க்க வேண்டும் என்று அவளோடு காத்திருக்கிறேன் ஆமா இருந்தாலும் அனுதினம் நீ எனக்கு புத்தம் தருவது வழக்கம் ஆமா நான் உனக்கு புத்தம் தர வேண்டும்ல ஆ குறா ஒரு புத்தத்தை ஆனாண்ணா ஏன் நான் தீபாவளி இப்போ உங்களுக்கு தான் பல்லு வளர்க்குவேன் பரவாயில்லடா என் தம்பி தானடா பிறக்கின்ற குழந்தை பல்லு வலிக்கா பால் குடிக்குது நமக்கு குழந்தை நினைக்கிறது இல்லையா செல்ல குழந்தைடா ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க மெண்டலா கண்டலா போட போறோம் ஏன் கஷ்டம் நீ தான் கட்டுறேன் என் மௌன பாத்துங்க அந்த ஆயா வேற அவ்வளவுதான் ஏறி வந்துருவாங்க பொழுது மேல வேற பார்த்து ரத்த கத்த வந்துடும் ஏன்னா இங்க பாருங்க ஐயா அவர் மண்டை நான் சொல்லிங்கண்ணா கீழே பாரு நம்ம தட்டு சோட்டியா போச்சா தட்டுக்கு சொந்தக்காரன் தெரியல அவங்க வேற மதுக்கா கரண்ட் வச்சுக்கிறாங்க பண்ணி ஏறி மாட்டி தட்டிக்கிட்டு கொஞ்சம் போதுவா விடுப்பா விடுப்பா அம்மா மூலி மூலி கத்துறாங்க நீ வா வா தட்டுக்கிட்டு எடுக்க போறதுக்கு அப்புறம் என் அழகு என் தோற்றம் என் பலம் எப்படி இருக்கு தம்பி அண்ணா அண்ணா உங்க பாதமே
மெஷின் வந்தியா? யாரா உன் தம்பி? இந்த தினத்தில் காவலரை விடுத்து அடுத்த காரணம் என்னவோ சொல்லுங்க. கிடையாது. அப்படி இருக்கு நாட்டு மக்கள் நம்ம பற்றி வாயால வாத்தியாங்களா அதை தொட்டு திக்கு வச்சு வர வேண்டாம். இருவரும் நிக்க வச்சு புறப்படும் நேரத்தில் யாரோ சாராயம் சாராயம் முடியாது. நாராயண என்ற நாமத்தை உரைக்கிறார். வருபவன் நல்லவனாக இருந்தால் தீவனாக இருந்தால் தென்பழனி குண்டத்திலே தென்றல் வரும் மண்டத்திலே அந்த எங்கள் வீட்டிருந்தாள் அழகாக அங்கிருந்து காட்சி கண்டால் அருளாக பொருளாக கண்டிப்பா நம்மளுக்குள்ள எதுக்கு மீன் குழம்பு? மீன் குழம்பா இல்ல கறி குழம்பா? மீன் வம்பு. என் வாயால தமா நான் கேட்டு போறேன். உனக்கு ஐம்பே உன் வாய் தான்டா.